இந்த ஆப்பில் இந்த 5 லட்சம் பேர் அவர் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறவங்க இதில் ஆப் இன்ஸ்டால் இதுவும் போய் இவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அப்படியே தான் இருக்கும். இவங்க தெரு போயிட்டு ஒருத்தர் ஃபோனை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க தான் பண்ணுவாங்களா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இதுலேயும் 1 கோடி பேர் நினைச்சிட்டாங்க, இதுலேயும் வந்து பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. வெப்சைட்டில் 1 கோடி பேர் நினைச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் இணைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு ஆப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அது வந்து அதாவது மக்களை அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருந்தது அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு நீங்கள் உனக்கு டிவிகேயில் சேருவது விருப்பமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் விருப்பம்னா நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் இல்லை அப்படின்ற அவ்வளோதான். இப்போ பணியாற்ற தயாரா அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயே நீங்கள் கட்சியோட இணைந்து பணியாற்ற தயாரா அப்படின்னா அதில் போகிறவங்க அதில் போய்க்கலாம். இப்போ அதுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசமே எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ இதில் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்றது யோசிக்க தான் வேணும். ரெண்டாவது இது பண்ணணும் மேம். அவங்களுக்கு இது ஏன் இதுக்கு பின்னாடி நம்ம ஏன் இப்போ ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பெரிய இம்பேக்ட் உருவாகுமா, அதில் வந்து அதில் இது வரைக்கும் பண்ணாத நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் நம்ம எதையாவது தவற விட்டோமா அதை தான் நம்ம பண்ண போகிறோமான்னா அந்தளவுக்கு இதில் யோசனைலாம் இல்லை. அவங்களுக்கு ஆப்பு வச்சுருக்கணும். ஒரு கட்சி இன்றைக்கி நீங்கள் மாடர்னாக ஒரு கட்சி வச்சு நடத்தணும்னா உங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்கணும். இது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. இந்த ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் இதை பார்க்கணுமே ஒழிய இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் அறிவார்ந்த ஒரு செயலாக இதை நம்ம பார்க்கணுன்னு தேவையில்லை. ஆமாம்.